பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். 4:7 இப்படி வாசிக்கணும் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது என்ற அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது அதற்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போது எப்பொழுது என்று சொன்னால் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை குறித்தான இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜெபத்தில் பலர் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிற பொழுது பலவிதமான முறைகளை கையாளுகிறார்கள், யுத்திகளை கையாளுகிறார்கள். பாருங்கள், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எடுத்த உடனே சொல்கிற காரியம் என்ன, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போது கவலைப்படுவது போல நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற கடவுள் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், அவர் எப்பொழுதும் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். நாம் எப்பொழுது அவரை நோக்கி பார்ப்போம், எப்பொழுது அவரிடத்தில் வேண்டுவோம், எப்பொழுது கேட்போம் என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்மேலே நோக்கமாகவே இருக்கிறது. ஆகவே அப்பொழுது என்று சொல்லப்படுகிற பொழுது என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், எல்லா தேவைகள், எல்லா காரியங்களையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வித் ஆல் ப்ரைசஸ் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் இன்ஃபார்ம் யுவர் காட், யுவர் ஃபாதர், யுவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எபவுட் யுவர் தேவைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதை ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லுங்கள், வேண்டுதலோடு கூட சொல்லுங்கள், ஜெபத்தோடு கூட சொல்லுங்கள். ஆனால் கவலைப்படாதீர்கள். அதுதான் மிக முக்கியம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து இப்படிப்பட்டதான ஒரு தெரியப்படுத்துதலை தேவன் விரும்புகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தைகளை அது காத்து கொள்ளுமாம். அப்போது தேவ சமாதானம் நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. பாருங்கள், ஸோ கவலைகள், இருதயத்தினுடைய சோர்வுகள், வேதனைகள் எல்லாம் தேவையே இல்லை. இருதயத்தில் வரக்கூடிய கவலைகள், சோர்வுகள்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் என்ன செய்யணும், தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். அப்போது தெரியப்படுத்துகிற பொழுது தானே தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நாம் கேட்பதற்கு முன்பாகவே அவைகளை அறிந்தவர், நம்மை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தோடு கூட நமக்கு பதில் கொடுத்து நம்முடைய இருதயங்களையும் இருதயத்தின் சிந்தைகளையும் அவர் காத்துக்கொள்வாராம். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தையும் தொடர்ந்து 6வது வசனத்தையும் தியானிக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே இந்த காலை வேளை நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. அப்படி நாங்கள் தெரியப்படுத்துகிற பொழுது அப்பொழுது நீர் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே எங்களை நிறைத்து எங்கள் இருதயத்தில் எங்கள் சிந்தையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதைகளையும் நீக்கி நீர் எங்களை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிற என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படியே நீர் எங்களை காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.